நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹாரர் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பிரின்சிபல் சார் தான் காமிப்பாங்க. நம்ம பிரின்சிபல் சாரும் ஒரு க்ரையானால் ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா, பார்த்து க்ரையான்ஸை யூஸ் பண்ணுங்கன்ட்டு பிரின்சிபல் சார் போயிடுவார். உடனே இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலில் காமிப்பாங்க. அப்போ மசாவு கால்கில் ஒரு க்ரையான்ஸ் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதோட ஸ்டிக்கர் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்டிக்கரை பிரித்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு முகம் இருக்கும். மசாவை பாவம் பயந்துருவான். அப்படியே இவங்களும் கிளாஸ் ரூமுக்கு போயிடுவாங்க. கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா யூஷனாக்கா மேடமோ நான் கலர்ஸ் கொண்டு வர சொன்னனே கொண்டு வந்தீங்களான்னும் போது இவங்களும் கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா கசாமா யூஸ் என்ன வரையிறதுன்னும் போது உடனே நம்ம தலைவனா ஏஞ்சி போய் நடுவில் ரோல் மாடலாக நின்று கசாமா என்ன ஊரடான்னும் போது நம்ம கசாமா உன்னை வரையறதுக்கு ஒரு பைத்தியக்காரனு கூட வரைஞ்சிட்டு போயிடலான்ட்டு போவதை பார்ப்பான். ஒரு ஸ்டோன் வரைஞ்சிருப்பான். அப்படி நீனதை பார்த்தா நீ அழகாக ஒரு வீடு, ஒரு ரேபிட் பொம்மை, அதுக்கப்புறமா ஒரு பையன் ஃபோட்டோ, இவங்க எல்லாரையும் வரைஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா டாகி வரைய மறந்துட்டேன், டாகியை வரைவா. உடனே கசாமாவும் நம்ம மசாவை பார்ப்பான். மசாவும் அண்டா புண்டா ஹோலிக்கே குண்டா அப்படின்ட்டு சொல்கிறேன். உடனே கசாமோ ஹோலிலாம் முடிஞ்சு போயிடுச்சுடான்ட்டு மசாவை ஆட்டி விடுவான். மசாவும் சுயநலவுக்கு வந்துடுவான். மசாவை என்ன வரைஞ்சிருப்பானா ஒரு 2 காக்கா வந்து யாரோ ஒருத்தவனை கொடுத்துற மாரி. உடனே இவங்களும் மசா என்னடா வரைஞ்சி வச்சுக்கிறேன் போது நம்ம மசாவும் என்னது நான் வரைஞ்சதா, இதை நான் வரைய வேலையன்னு சொல்லும்போது நீ தாண்டா வரைஞ்சேன்னு சொல்லுவான். அப்படியே இவங்களும் பீட்டிக்கு போவாங்க. பீட்டிக்கு போகும்போது எக்கச்சக்க காக்காங்க இவங்களே சுற்றி நிற்கோங்க. உடனே அந்த காக்காவும் நம்மளோட சில்ட்ரன்ஸை அட்டாக் பண்ணுவாங்க. உடனே சில்ட்ரன்ஸும் பயந்துக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ளேயே போயிடுவாங்க. யூஷினாக்கா மேடமும் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் வாங்குவாங்க. அப்போ நம்ம பிரின்சிபல் சார் தான் சோலாவாக நின்று சூறையாடுவார். அதில் 2 காக்கா துரத்துக்கிட்டே பிரின்சிபல் சாரோட மண்டையிலேயே கொட்டாங்க. பிரின்சிபல் சாருக்கும் பயங்கர மாடி அடிபட்டுரும். உடனே மசாவும் யோசிப்பான், இது நான் வரைஞ்ச ட்ராயிங் ஆச்சுன்ட்டு. உடனே பிரின்சிபல் சார் அப்பா எவ்வளோ வலி அப்படின்ட்டு சொல்லும்போது நீதி அப்போ தான் அம்மா சார் உங்களுக்கு வலிக்குதான்னும் போது இல்லை சிரிப்பு வருது அப்படின்ட்டு பிரின்சிபல் சார் சொல்லுவார். அப்படியே அந்த க்ரையானை கட்டுவாங்க. அந்த க்ரையானை தானா நம்ம மசா கிட்ட வரும். அதுக்கப்புறமா இவங்களும் கிளாஸ் ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம மசாவை மட்டும் அங்கே தனியாக வரைஞ்சிட்டு இருப்பான். அதுவும் அண்டா ஜண்டா உண்டா பிரியாணிக்கே பண்டா அப்படின்ட்டு சொல்ல நீனியும் பிரியாணியா அது எவ்வளோ ருசியாக இருக்கோ அப்படின்ட்டு நீனியும் சோத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா மசாவை அவனோட கண்ட்ரோல்லையே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மசாவை அப்படி கூப்பிட்டு பார்ப்பாங்க. ஆனால் மசா ஏஞ்சிருக்கவே மாட்டான். உடனே கசம்மா மசாவை பழையபடி ஆட்டி விட நம்ம மசாவை கையில் இருந்த க்ரையான்ஸோ கிட்ட போயிடும். உடனே நம்ம மசாவை சூழ்நிலைக்கு வந்துடுவான். பட் மறுபடியும் பழையபடி ஆயிடுவான். உடனே போச்சன் மட்டும்தான் இதை நோட் பண்ணுவான். மசாவுக்கிட்ட அந்த க்ரையான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்தது. அதுக்கப்புறமா மசா என்ன வரைஞ்சிருக்கிறான்னு பார்த்தா அவன் ஒரு காலில் ஆணி குத்துற மாரி மசா வரைஞ்சிருப்பான். இவங்களோ பைக்கியக்கார் இது யார் காலில்டா குத்த போதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வெளியே யார் கத்துவாங்க என்னடான்னு பார்த்தா யூஷினாக்கா மேடம் காலில் தான் அந்த ஆணி குத்திருக்கோம். யூஷினாக்கா மேடமும் இந்த ஆணியை யார் இங்கே போட்டதுன்னே தெரிலப்பா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம கேங்கோ அப்போனா இது மசாவை வரைஞ்சது தானேன்னு சொல்லும்போது உடனே போச்சானா ஆமாம் இது மசாவை வரைஞ்சதே தான். அந்த க்ரையான்ஸ் வந்து இதை ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுது, அது ஃப்யூச்சரை உருவாக்குது அப்படின்ட்டு சொல்ல இவங்களும் பயந்துடுவாங்க. உடனே நம்ம போச்சானோ நான் மட்டும் நோட் பண்ணேன் அந்த க்ரையான்ஸ் வந்து நம்ம மசாவுக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்ததுன்னு சொல்லி வாயமுல்ல. அதேமாரி நம்ம மசாவை கையில் வந்துட்டு நீ மேலே ஏதோ ஒன்று ட்ரா பண்ணலான்னு வரும்போது நம்ம நீ சீன்சான் வந்து காப்பாற்றுறான்னும் போது நம்ம சீன்சானு மசா கையில் இருக்கிற க்ரையான்ஸை பிடுங்கி அப்படியே தூக்கி போட்டுருவான். உடனே நம்ம சீன்சான் மட்டும் கிளாஸ் ரூமில் வந்து பார்த்தா மசா அந்த கால் ஆணி குத்துற ட்ராயிங் கூட சேர்த்து இன்னொரு ட்ராயிங்கே வரைஞ்சிருப்பான். உடனே நம்ம சீன்சான் கேங் இங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீனி தலையிலேருந்து ரத்தம் ஊற்றுற மாதிரி இருக்கும். உடனே நீனியே படுத்துக்கிட்டு அழ ஆரம்பிப்பேன். எங்கள் வீட்டுக்கு நான் தான் ஒரே புள்ள இப்படி எண்ணெயை சாவடிச்சிடாதான்ட்டு நம்ம மசாவை அடிக்க உடனே நம்ம மசா நானும் தான் வீட்டுக்கு ஒரே புள்ள எண்ணெயை அடித்து சாவடிச்சிடாதான்ட்டு அவன் அழுவான். உடனே கசாமா தான் இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி நம்ம நீனிக்கு பாடி கார்டாக இருக்கலாம்னு சொல்லுவான். அதுக்கப்புறமா இவங்களும் நீனிக்கு பாடி கார்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு பந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீனியை நோக்கி வேகமாக வந்திருக்கோம். ஆனால் நம்ம மசாவை கீழே குனிஞ்சிரும். ஆனால் போச்சன் சுதாரித்து அதை தள்ளி விட்டுருவான். உடனே நீனியை பைத்தியாக்கார் ஏன்டா குனிஞ்சான்னு கத்திட்டு இருப்பான். அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரையான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேங் கிட்ட வரும். உடனே அதுவும் ஒரு வில்லத்தனமான சிரிக்கும். உடனே அங்கே இருந்த ஏனியை எப்படி இவங்க மேலே உழலான்னு வரும்போது நம்ம தடவை அந்த க்ரையான்ஸ் மேலேயே உட்காந்துருவான். அதனால் அந்த க்ரையான்ஸ் உடஞ்சிடும். உடனே யூஷினாக்கா மேடம் வந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்றிட்டு இந்த ஏனியை யார் இங்கே வச்சாங்கன்னே தெரிலன்ட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. உடனே நம்ம கேங்க அந்த க்ரையான்ஸை பார்ப்பாங்க. அந்த க்ரையானும் உடஞ்சிருக்கும். இவங்களும் அதுக்கு குழி தோண்டி புதைச்சிட்டு சமாதி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலும் முடிஞ்சிடும். சாயங்காலமாக அகியா மேடம் கார்டனை க்ளீன் பண்ணும்போது
அந்த க்ரையான்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வெளியே வரும். ஐயா மேடமோ இதை யார் இங்கே போட்டான்ட்டு உடஞ்ச க்ரையான்ஸ் எல்லாம் போகிற டப்பாவில் இதை போட்டுருவாங்க. உடனே அந்த க்ரையானும் மறுபடியும் வில்லத்தனமான சிரிப்பு சிரிப்போம். உடனே நம்ம பிரின்சிபால் சாரும் யார் சொன்னால் உடஞ்ச க்ரையான்ஸ் அதோட பவரை இழந்துரும்ன்ட்டு, உடஞ்ச க்ரையான்ஸாக இருந்தாலும் அது பவர் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவார். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். டோரிமானோட எர்த் சிம்போனின்ற மூவி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.